நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன். இன்றைய முத்தமிழ் சுவைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு இயற்தமிழை பற்றி பார்க்கலாம். இயற்தமிழில் பட்டினத்தார் பாடிய பாடல். பட்டினத்தார் என்ற ஒரு தவமுனி இருந்தார். அவர் இங்கே தான் சென்னையில் வண்ணாரப்பேட்டை என்ற திருவொற்றியூர் என்று சொல்லக்கூடிய பகுதியில் தான் கடைசி முக்தி அடைந்ததாக சொல்வார்கள். அவர் இங்கே தான் வட்டாரத்தில் சென்னையிலே வாழ்ந்த ஒரு பெரிய மகான். அவர் தன்னுடைய பிறவிகளை இந்த பிறவி மட்டும் அல்லாமல் இதுவரை பிறந்த எல்லா பிறவிகளையும் சலித்து இனிமேல் பிறவிகளே வர வேண்டாம் என்று ஒரு சலித்து சிவனை நோக்கி பாடிய ஒரு பாடலை நம்ம பார்க்கலாம். ரொம்ப அழகான ஒரு பாடல். மாதா உடல் சலித்தாள், வல்வினையேன் கால் சலித்தேன், வேதாவும் கை சலித்து ஓய்ந்தானே நாதா, இருப்பையூர் வாழ்கின்ற சிவனே, இன்னுமோர் அன்னை கருப்பையூர் வாராமல் கா. அதாவது மாதா உடல் சலித்தாள். இந்த ஒரு பிறவி அம்மாக்கள் மட்டுமல்ல, இதுவரை ஈன்ற பிறவிகள் தோறும் அம்மாக்கள் என்னை வளர்த்து ஆளாக்குவதற்குள் எனக்கு உதவிகள் செய்து செய்து சலித்து போனார்கள். அப்படி ஒன்று. இன்னொரு அம்மாவை என்னை சலிக்க வைக்க விடாதே, எனக்காக சலிக்க வைக்க விடாதே. வல்வினையேன் கால் சலித்தேன். வல்வினையேன் என்றால் கொடுமையான வினைகள், ரொம்ப தீவினை ஆற்றியவனாக நான் இருந்திருக்கிறேன். அதனால தான் நிறைய துயரங்கள் படுகிறேன். அதனால் வல்வினையேன் என்றால் வலிமையான, தீர்க்க முடியாத, வெல்ல முடியாத வலிமையான வினைகளை உடையவன் அப்படின்ற அர்த்தம். கால் சலித்தேன், அதாவது நற்பொருளை தேடி சலித்தேன் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஒரு பண்பினை தேடி தேடி சலித்தேன் என்று சொல்லலாம். உணவுக்காக போராட்டங்களில் கால் சலித்தேன் என்றும் சொல்லலாம். இன்னொரு கால் என்றால் காற்று என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. கால் சலித்தேன் என்றால் மூச்சு விட சலித்து கொண்டேன், இனிமேல் எனக்கு வாழ்வதற்கு விருப்பம் இல்லை, இந்த காலை நான் நிறுத்திக்கொள்ள விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி கூட நம்ம பொருள் கொள்ளலாம். கால் சலித்தேன். வேதாவும் கை சலித்து ஓய்ந்தானே. எனக்கு வேதா நம்மை படைத்த பிரம்மன், அவன் வேதன். அவன் என்னை கை சலித்து ஓய்ந்தான். எத்தனை தோறும் பிறவிகள் படைத்து 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 அடப்போ என்று அவனே சலித்து போய்விட்டானாம். அதே மாதிரி நம்ம இறைவனை வேண்டி 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 அவனும் எனக்கு வரங்கள் நல்லருள் கொடுத்து 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 அவனும் சலித்து போனான் என்றும் பொருள் கொள்ளலாம். நாதா அப்படி என்று சிவபெருமானை அழைக்கிறார். இருப்பையூர் என்ற ஊரில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்கி கேட்கிறார். நாதா, இருப்பையூர் வாழ்கின்ற சிவனே, இன்னுமோர் அன்னை கருப்பையூர் வராமல் கா. இன்னும் ஒரு பிறவி எனக்கு தராது, இன்னொரு அம்மாவோடைய கருப்பைக்குள் போய் வாசம் செய்து பிறவி எடுக்கும் அந்த ஒரு பயனை எனக்கு தந்து விடாதே, எனக்கு இந்த பிறவியே போதும் என்று ஒரு சலித்து கொண்டு எழுதிய, சலித்தால் மற்றவங்களை சொன்னாலும் அவரே சலித்து கொண்டு பிறப்பதற்கு சலித்து கொண்டு எழுதிய பாடல் என்று சொல்லலாம். பட்டினத்தார் எழுதிய இந்த பாடல் இன்னொரு முறை படிக்கிறேன். மாதா உடல் சலித்தாள், வல்வினையேன் கால் சலித்தேன், வேதாவும் கை சலித்து ஓய்ந்தானே நாதா, இருப்பையூர் வாழ்கின்ற சிவனே, இன்னுமோர் அன்னை கருப்பையூர் வராமல் கா. கா என்றால் காப்பாற்று என்ற அர்த்தம். எப்படி புலம்புகிறார் பாருங்கள், எப்படி சலிச்சுக்கிட்டு, வாழ்க்கைக்கு பிறவிக்கு சலிச்சுக்கிட்டு அப்படி புலம்பி இருப்பையூர் சிவனை கேட்கின்ற ஒரு பாடல். மிக அழகான ஒரு பாடல். கேட்டீங்க. நன்றி.